நம்ம பாடப்பகுதியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா அகப்பொருள் இலக்கணம். அதாவது தலைவனும் தலைவியும் அல்லது நம்மளுடைய தாயும் தந்தையும் அவங்க நம்ம வீட்டுல வாழக்கூடிய வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது அந்த அகப்பொருள் இலக்கணம். அதுக்கு விளக்கம் பார்த்தீங்கன்னா ஒத்த தலைவனும் தலைவியும் தன் உள்ளத்து உணர்வால் உணர்ந்து வாழ்வது அகவாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 5 விதமான நிலத்துல மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்க எந்தெந்த நிலத்துல அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு நான் சொல்றேன். குறிஞ்சி மலை சார்ந்த பகுதி, முல்லை காடும் சார்ந்த பகுதி, மரம் வயல் சார்ந்த பகுதி, நெய்தல் கடல் சார்ந்த பகுதி, பாலை மணல் சார்ந்த பகுதி. இங்க நான் என்ன எழுதிப்பட்டிருக்கேன்னா சுரம் சார்ந்த பகுதி எழுதியிருக்கேன். சுரம்னாலும் ஒண்ணுதான், மணல்னாலும் சுரம் மணல் ரெண்டுமே என்னது ஒண்ணுதான், தெரிஞ்சுங்க. இப்ப அந்த அகவாழ்வை பத்தி சொல்றேன். இப்படி குறிஞ்சி நிலத்துல எப்படி பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் வாழ்ந்துருப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா புணர்கள் நிமித்தம் எப்பயுமே மகிழ்ச்சியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா மலை பகுதியில் வாழக்கூடிய மக்கள் எப்பயுமே மகிழ்ச்சியா சந்தோஷமா தன்னுடைய தலைவனும் தலைவியும் மகிழ்ச்சியா எப்பயுமே இருக்கிறதா புணர்கள் நிமித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முல்லை நிலத்தில் சொல்லியிருக்கிறேன். இருத்தல் எழுதியிருக்கிறேன். இருத்தல் நிமித்தம், அதாவது என்னன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆடு மாடெல்லாம் நீ வீட்டுல பாத்துக்குமா, நான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வெளியில வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட நீ வீட்டுல இருந்து நம்ம ஆடு மாடெல்லாம் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போறதா இருத்தல் நிமித்தம். அடுத்து பார்த்தா அப்படின்னு சொன்னீங்கன்னா மருதம் எழுதியிருக்கேன். ஊடல் நிமித்தம். ஊடல்னா வேற ஒன்று பொய் கோபம். அப்பப்ப அப்பா அம்மா சண்டை கட்டிக்குவாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்க. அப்பயும் கோபம் வரும்தான். ஊடல் நிமித்தம் பொய் கோபம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்தா நெய்தல் எழுதியிருக்கேன். இரங்கல் நிமித்தம். கடலுக்கு போயிருப்பான், கணவன் கடலுக்கு போயிருப்பான், மீன் பிடிக்க போயிருப்பான். போனவே வருவானா வரமாட்டான்னு சொல்லிட்டு அந்த கடற்கரை வர்ற அம்மா தன்னுடைய முகத்துல கைய வச்சுக்கிட்டு சோகமா நிக்கிறதா இரங்கல் நிமித்தம். அடுத்து பாத்தீங்கன்னா பாலை கொடுத்திருப்பேன். பாலை பிரிதல் நிமித்தம். அதாவது 6 மாசம் என்ன தன்னுடைய மனைவியோட இருப்போம் பாலை வளர்க்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொருள் தேடி வேற இடத்துக்கு போவோம். போனவன் சேர்ந்ததான் ஆச்சு, அல்லது வேறொரு வாழ்க்கையை தேடிட்டான் அப்படின்னு சொன்னா அதான் பிரிதல் அந்த பொண்ணு ஏமாந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதுலயே பாத்தீங்கன்னா அகப்பொருள்ல பொழுது 2 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 6 பொழுதுகளை பிரிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி